திராவிட மாடல் சொல்றாரு ஸ்டாலின். திராவிட மாடல் இருக்கட்டும். திராவிட மாடல் சொல்லும் போது தமிழ் மொழி, தமிழ்நாடு இப்படி பேசுறாரு. தமிழ் மொழி என்ன சொன்னான்? தாய்மொழி என்று சொல்கின்றோம். தாயைத்தான் குறிப்பிடுகிறது. நாடு என்று சொன்னால் தாய்நாடு என்று சொல்கின்றோம். அப்பா நாடுன்னு சொல்றதில்லை. அதுவும் தாயைத்தான் குறிப்பிடுகிறது. ஆகவே தாய்மையை போற்றுகின்றவர்கள் தமிழர்கள். தமிழக கலாச்சாரம் தாய்மைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். கடவுளோட பாத்தீங்கன்னா தாயினுடைய பருவத்தை தான் பல உருவங்களை வழிபடுகின்றோம். ஆகவே தாய்மையை இழிவுபடுத்துகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர் பெண்களை ஆபாசமாக பேசுவது, ஏன்னா அவர் பேசுறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் மாதிரி பேசுறாருன்னாக்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு காரணம். செந்தில் பாலாஜி என்ன துறை வச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும்ல? அந்த துறையில அவரோட உறவோட வைத்துக் கொண்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. முதலாம் காரணம், செந்தில் பாலாஜியை சேர்ந்தாலே அந்த ஆட்சி அழிஞ்சிடும். அதனால புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செந்தில் பாலா அமைச்சர் பதவி நீக்கினார்கள். அத காரணம் தெரியும். ஸ்டாலினே பேசியிருக்கிறார். சட்டமன்றத்தில் ஸ்டாலின் செந்தில் பாலா இளவரசன் இளவரசன் என்ன செய்கிறார் என்று பேசினார். செந்தில் பாலாஜியை நம்முடைய அம்மா அவர்கள் அமைச்சர் நீக்கினார்கள். ஆனால் அதே செந்தில் பாலாஜியை அமைச்சராக வைத்துக் கொண்டு அதில் பொன்முடி போன்றவர்களை எல்லாம் அமைச்சராக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்தி வருவதுதான் ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்கு தெரியும், பொன்முடி பேர், அந்த பேர் அவருடைய அந்த சொந்த பேர் பொன்முடி கிடையாது. தெய்வ சிகாமணி தான் அவர் பேரு. தெய்வ சிகாமணி, தெய்வத்தின் பெயரால் சிகாமணி என்று வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர் ஒரு தெய்வத்தை, தாய் என்ற தெய்வத்தை இழிவுபடுத்தி பேசுகின்ற அவரை நாக்கு எப்படிப்பட்ட நாக்கு உங்களுக்கு புரியும். வருகின்ற தேர்தல் 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அதைதான் இந்த சூழலை ஏற்போம். இன்றைய இந்த அளவுக்கு மாபெரும் கூட்டம் கூட்டியிருக்கிறீர்கள். பெண்களுடைய பாதுகாப்பு மட்டுமல்ல, அனைத்து பெண்களையும் பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உங்களுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் மற்றவர்கள் சேர்ந்து நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வராக வருகின்ற தேர்தலிலே மீண்டும் நம்முடைய புரட்சி தமிழர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று உறுதி கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொச்சைப்படுத்துகின்ற இந்த ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் செய்வோம் என்று உறுதியேற்போம் என்று கண்டன கூட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.